இவள கனடாக்கு ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு வந்தா இவ பின்னாடியே கதை சொல்லிட்டு வந்து நிக்கிறா. இத நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அத்த, ரேவதி எதுக்கு தான் உங்ககிட்ட போய் சொல்ல போகுது? அவ பொய் தான் சொல்றா, எனக்கு நல்லா தெரியும். மா, ஃப்ளைட் விஷயத்துல நான் எந்த பொய்யும் சொல்லல. அங்க என்ன நடந்ததோ அதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு அப்படியும் என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க ஏர்போர்ட்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. பண்ண தப்ப திரும்ப திரும்ப நியாயப்படுத்த பார்க்காத. என்னமா சொன்னீங்க? பண்ண தப்ப நான் நியாயப்படுத்துறேனா? நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கான நியாயமா நீங்க மாத்தி வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத ஏன் மேல மொத்த பழியும் ஏத்தனா எப்படிமா? என்ன ரேவதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் முன்னாடி நீங்க பேசின பேச்சு எதுவுமே சரியா இல்லாதப்போ நான் பேசுறது மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான்ப்பா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழச நான் தானப்பா மறந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சீங்க? ரேவதி. ஆமாப்பா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மாமா தான் என்ன தொட்டு தாலி கட்டினவரு. எல்லாமே எனக்கு தெரியும்.